ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். த ஆல் நியூ கியா செல்டாஸ் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். மொத்தம் 10 மாடலில் வருது, 40+ காம்பினேஷனில் வருது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல், டிரான்ஸ்மிஷன் 6-speed மேனுவல், ஐவிடி, ஐஎம்டி, 7-speed டிசிடிலாம் கிடைக்குது. 24+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துடுது. லென்த் வந்து ஒரு 95 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடும். அதோட ப்ரைஸ் 10.99 lakhs ஆரம்பிச்சு 19.99 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் போதும். ஆன்ரோட் ப்ரைஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வண்டியோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர் பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கைஸ், இந்த வண்டியோட சாவியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாவிலேயே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் ஆட் ஆயிருக்கு. மோரோவர் இங்கே உங்களுக்கு பூட் ஓப்பனிங் பட்டன், லாக், அன்லாக் பட்டனும் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீ வந்து நல்லா ஸ்லீக்காக வெயிட்லெஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, அதே போல் இந்த வண்டியோட சாவிலேயே உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் வந்து அன்லாக் பண்ணலை, ஜஸ்ட் கிட்ட தான் கொண்டு போகிறேன். வண்டியோட ஹேண்டில் பாரும் நீங்கள் கவனிங்க. ஸோ பாருங்கள், எஸ், ஹேண்டில் பாரும் ஓப்பன் ஆகுது, இதுவும் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. வண்டியோட லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லாம்பாவும் ஒர்க் ஆகும். இப்போ டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டர்ன் இண்டிகேட்டராகவும் ஒர்க் ஆகும். ஸோ லைட் செட்டப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. வண்டியில் இந்த கிரில்லில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் குரோம் ஃபினிஷிங்காக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்ராக்ஷன் டீட்டெயில்டாக இருக்குது. மோரோவர் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேமராவும் ஆட் ஆயிருக்கு. வண்டியில் 360 கேமரா இருக்குது. கீயோட பிராண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் குரோம் ஃபினிஷிங்ல வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடார் சென்சார்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெவல் 2 ADAS இருக்கிறதுனால 22 ஃபீச்சர்ஸும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2 வைப்பர் வாஷரும் ஆட் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் மொத்தம் வந்து 4 இருக்கு. பாடி கிளாடிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்லேயும் வந்துருக்கு. ஸோ கிளாஸ் ஃபினிஷிங்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிப் பிளேட் மாதிரி ஒரு டபுள் கலரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 4Mஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர் வந்திருக்கு. இது வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷன். இங்கே கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங், இங்கே பாடி கலர் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்திருக்கு. காரோட சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வீல் ஆச்சஸ் கிளாடிங்கில் மேட்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசி ஃபினிஷிங்கில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமண்ட் கட் அலைவில்ஸோட டிசைனும் மாறி இருக்கு. கியோட பிராண்டிங் அண்ட் பிரேக்கிங் கேலிபர்ஸ் பாருங்க, ஒரு ஃப்ளோரசன் கிரீன் கலர்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. காரோட டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 215/55 18 inch டைமண்ட் கட் அலைவில்ஸ் வித் டியூப்லெஸ் டயர்ஸோட இங்கே ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மெக்பாஷர் ஷர்ட் வித் கால் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் உள்ள கொடுத்துருக்காங்க. காரோட சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு பி பில்லர் பிளாக் அவுட்ஸ் பண்ணியிருக்காங்க. சி பில்லரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குவார்டர் மிரரோட ஒரு கனெக்டிங் டைப்பில் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சைட் லுக் வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ரியரில் வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. அண்ட் இன்டெகிரேட்டடாக ஒரு ஸ்பாயிலோட டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சி பில்லர் கனெக்டிங் டைப்பில் ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஃபினிஷிங் ஃபுல்லாமே போகுது. ஸோ ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்பும் எல்இடி செட்டப்பில் இருக்குது. மோரோவர் உங்களுக்கு வைப்பர் பிளேட் வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிறதே தெரியல. ஸோ டிஃபாகர் லைன்ஸ் இருக்கு. வைப்பர் வாஷரும் வந்து இந்த வண்டியில ஆட் பண்ணியிருக்காங்க. பேக்ல டைலைட் செட்டப் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ், இங்கே எல்இடி செட்டப். இது ஒரு கனெக்டிங் டைப்ல வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் மாதிரி பேக்லேயே வந்து உங்களுக்கு டைலைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிடி லைனுக்கான பிராண்டிங், கீயோட பிராண்டிங் இங்கே இருக்கு. கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. செல்டாஸோட பிராண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அவரோட பம்பர் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி வந்து டியூவல் டோன் ஃபினிஷிங்ல இருக்கு. ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் வித் பாடி கலர் எலமெண்ட்ஸும் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்து ஆட் ஆயிருக்கு. பார்க்கிங் சென்சர்ஸும் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட்டுக்கான லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எல்இடியில் கொடுத்துருக்கலாம். காரோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், பூட்டில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து க்ளோசிங் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி போகிறதுக்கும் வந்து இங்கே எலமெண்ட் ஆட் ஆயிருக்கு. லாக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டைல் கேட் மிஸ்ஸிங் ஆகுது. மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரில் பார்ஷல் ட்ரே வந்து ஃபுல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் பூத் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 447 லிட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ 60-40 ஸ்பிளிட் அப் சீட்டும் இங்கே ஆட் ஆயிருக்கு. 447 லிட்டர்ஸ் ஒரு மேசிவான ஒரு பூத் கெப்பாசிட்டி வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பூட் லைட் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹூக் ஆட் பண்ணியிருக்காங்க. மோரோவர் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹூட், இங்கே ஒரு சப்வூஃபர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஃப்ளாட்டாக மாசிவாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக திங்ஸ் வச்சு ஏற்றி இறக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215/60 17 inch டியூப்லெஸ் டயர்ஸ், அலைவீல்ஸ் கிடையாது. இங்கே உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் பூத் ஸ்பேஸ்.
வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபியில் வந்து கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. வண்டியோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸும் வந்து கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சன்ரூஃபும் வந்து இருக்குது இந்த வண்டியில். ஸோ ஒரு பெரிய பனாரமிக் சன்ரூஃபும் அந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. காரோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாடிங்ஸ் இருக்குது, பட் கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் பாடி கலரும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியோட ஹேண்டில் பாஸ்ல எங்களுக்கு சாவி போடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ கீ வந்து நீங்க பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா கிட்ட வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சென்சார்ல ஓப்பன் ஆயிடுது. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேக் சைடில் போகுது. ஸோ மெமரி ஃபங்க்ஷன் லாஸ்ட்டாக இதில் இருக்கும், கொஞ்சம் வந்து உட்கார்ற மாதிரி அது கம்ஃபர்டபுளாக பேக்கில் போகுது. வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனாரமிக் சன்ரூஃப் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். அண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான், பட் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து ஜிடி லைனுக்கான பிராண்டிங் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட் இருக்குது. முக்கியமாக இது வந்து டியூல் டோன் கலரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பிளாக் கலரில், மேலே பீச் கலரில் வந்துருக்கு. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸும் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருதுங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். லம்பர் சப்போர்ட்டும் வந்து இந்த வண்டியில ஆட் பண்ணிருக்காங்க. பாடியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டோர்ஸுமே வந்து அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ டோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். வண்டியோட டோர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. கலர்ஸும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்ல வந்திருக்கு. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன் வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க. லாக்கிங் லிவர்ஸும் ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங்ல இருக்கு. சின்ன சின்ன டெக்ஸ்சர் எலிமெண்ட்டும் நல்லாவே வந்து பிளாக் கலர்ல இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் இன்சர்ட் வந்துருக்குங்க. ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்குது. 4 பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், ஓஎம்ஸ் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷன் பட்டன்ஸும் வந்து இங்கே அழகாக லே அவுட் பண்ணியிருக்காங்க. போஸோட ப்ரீமியமான ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸும் இங்கே வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. கீழே ஒரு டெட் பெடலும் 2 லிவர் மட்டும் இருக்குது. இது மேனுவல் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வண்டியோட ஃப்ரண்ட் ஃபியூல் ஓப்பனிங்கான ஹூக் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹூக் அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இஎஸ்பி அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் வண்டியோட ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது. உள்ள பாருங்க லைட்டிங்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கலர்ஸும் மாற்றிக்கலாம். ஏசி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேஅவுட்டாக இருக்குது. ஆன் ஆகும் போதே ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீகட் டிசைனில் இருக்குது. டிரைவிங் மோட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ பாருங்க, ஸோ டிரைவிங் மோட்ஸ் மாற்றும் போது உங்களுக்கு கலரும் மாறும். ஈகோ, நார்மல் ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் மோடும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே நல்லாவே மாறுது. ட்ராக்ஷன் மோடும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னோ, மட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாண்டு, அந்த மாதிரி 3 மோடு வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே ஸ்டேரிங்கில் உங்களுக்கு மோட் பட்டன் மாற்றுற மாதிரி இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ், மோர் ஓவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஆடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கும் வந்து பட்டன் தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டனோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு ஏற்ற மாதிரி டியூல் டோன் கலரில் இன்டீரியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிளாக் கலரும் மேலே வந்து பீச் கலர் வந்துருக்கு. கீயோட பிராண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேரிங். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாமே டிஜிட்டல் தான். அதோட கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒன்றா நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்துக்கலாங்க. இதில் பெடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ்க்கான கண்ட்ரோல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைட்கான கண்ட்ரோல்ஸும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. காரோட ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் 2 அட்ஜஸ்டபிளும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. டச்சோட ரெஸ்பான்ஸும் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 360 டிகிரி கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியும் வந்து கேமரா குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. வேரியஸ் டேரக்ஷன்ஸ்லேயும் வந்து நீங்கள் இங்கே இந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாங்க. அண்ட் அதுக்கான பட்டனும் வந்து இங்கே தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, கீயோட கனெக்ட் ஆப் மூலமாக நீங்கள் ஃபோனை வந்து இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அசார் லேம்ப்கான ஸ்விட்ச் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏசி வண்டி வந்து கீழே டச் ஸ்க்ரீன் கீழே வந்து ஆட் ஆயிருக்கு. இங்கே வந்து லெதர் இன்சர்ட் வந்து ஃபுல்லாமே வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபிசிக்கல் பட்டன்ஸும் இந்த இடத்துல லேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாலியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் மீடியாவுக்கு ஒரு தனி பட்டன் இருக்குது. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் ஹோம் பட்டன் வேணும்னா 1 டச்சில் வந்து ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனுக்கான ஸ்பீட், டெம்பரேச்சருக்கான கண்ட்ரோல்ஸ், அண்ட் இந்த பக்கம் மோடும் வந்து இங்கே ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து தனியாக இந்த இடத்துல ஒரு
லேஅவுட் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் லெவலும் வந்து நீங்கள் இங்கே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஈஸியாக வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கீழே பாருங்கள் 3 போர்ட் இருக்குது. டைப் சி போர்ட் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ஒரு சப்போர்ட்டும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், மேனுவல், 7 ஸ்பீட் டிசிடிலையும் வந்திருக்கு. கியர் பாக்ஸோட டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. ப்ரீமியமான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டு பட்டன் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஷாப்பும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மோரோவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸ்லைடிங் ஃபங்க்ஷனோட ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்டே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் 12 வாட்ஸ் பவர் சாக்கெட்டை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாங் டிரைவ் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வண்டியில் மேலே ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் இருக்குது. கைப்பிடியும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் ஆட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் இங்கே பாருங்க ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் ஆட் ஆயிருக்கு. மோரோவர் லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளைட் மாதிரி வந்து ஆட் ஆயிருக்கு இந்த இடத்துல லைட் செட்டப். அண்ட் ஐஆர்எம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. வித் கியா கனெக்ட் ஆப் மூலமாகவும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், எஸ்ஓஎஸ் பட்டனும் தனியாக வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி சன்வைசர் மட்டும் ஆட் ஆயிருக்கு. மறுபடியும் டேஷ்போர்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஏசி வண்டி இங்கே வந்திருக்கு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியோட யூசர் மேனுவல் நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் ரியரில் சன்லைன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து ஆட் ஆயிருக்கு. இங்கே லாக்கிங் ஸ்லீவர்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் இங்கே வந்து ப்ரீமியமான லெதர் இன்சைட் வந்திருக்கு. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்திருக்கு. உள்ள ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்லா மேசிவா பெருசாவே வந்திருக்குங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ல ஒரு பெரிய பார்ஷல் ட்ரே, 3 ஹெட்ரெஸ்ட்டை வந்து தனித்தனியாக ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்திருக்கு. சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்எஃப்எக்ஸ் சீட்ஸும் இருக்கு. 3 சீட்டுக்குமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு லெதர் ஃபினிஷிங்கும் இருக்கு. ஒரு இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர்ல ஏசி வெண்ட் இருக்குங்க. ஸோ நல்லா பெருசாவே இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங்கான போர்ட்டும் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சார்ஜிங்கான போர்ட் இருக்கு. ஃபோன் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பாருங்க, ஓவரால் ஸ்பேஸ் பாருங்க. இந்த இடத்துல ஆரம்பிக்கிற சீட்டு ஸோ இது வரைக்கும் வருது. மோரோவர் இந்த இடத்துல வருது. அண்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் சீட். காரோட சைடில் சீட் பெல்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏர் பேக் வந்திருக்கு. பேக்ல பார்த்தீங்கன்னா கைப்பிடி இருக்கு. அண்ட் லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்ல இருக்கு. ஒரு ஊப்பம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பெரிய பேனாரமிக் சன்ரூஃபும் இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் வரதுனால லுக் வந்து நல்லாவே இருக்கு. ஒரு பேக்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டை பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து வண்டியோட ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போது. காரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு பானட் வந்து இப்போ ஹைட்ராலிக் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணலாம். மேலே வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காஸ்ட் கட்டிங்குமே வந்து இங்கே பண்ணலை. அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், 1.5 லிட்டர் டர்போ அண்ட் 1.5 லிட்டர் டீசலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான். ஸோ 1.5ல வந்து உங்களுக்கு 115 PS வந்து உங்களுக்கு பவர் இருக்கும். அண்ட் 144 Nm வந்து டார்க் இருக்கும். இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஐவிடிலே வந்து வந்திருக்குங்க. இதை நீங்க டர்போ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின் தான் அதுவும். ஆனா உங்களுக்கு பவர் வந்து 160 PS வந்து உங்களுக்கு மேசிவான பவர் கிடைக்கும். அண்ட் டார்க் வந்து ஒரு 253 Nm டார்க் கிடைக்கும். அது வந்து 6 ஸ்பீட் IMT அண்ட் 7 ஸ்பீட் DCTலே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. வேறாஸ் நீங்க டீசல்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 1.5 லிட்டர் சிஆர்டி இன்ஜின்ங்க. அது உங்களுக்கு 115 PS பவரும் 250 Nm டார்க் இருக்கும். அது வந்து 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்லயும் வந்திருக்கு. அண்ட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்டி வந்து உங்களுக்கு கியா தரப்புல கொடுத்துறாங்க. கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஆல் கியா செல்டாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா புதுசாக லான்ச் ஆகிருக்கிற டாடா சியராக்கு இது ஒரு பெரிய ஆப்பரண்டாக இருக்குமா, இல்லை கிரெட்டா, அதே போல் ஃபோக்ஸ்வேகன், டைகூன், ஸ்கோடா, குஷாக், மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா, டொயோட்டா ஹை ரைடர், இது போல் மற்ற வண்டிங்களுக்கும் இது காம்படிஷன் டஃப் கொடுக்குமான்றதை கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனலில் கார் அண்ட் பைக் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது ஒரு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.